தமிழ்நாடு அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளுக்கான விண்ணப்ப பதிவு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளுக்கான விண்ணப்பம் ஒரே அப்ளிகேஷனில் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு வந்து ₹2, மற்ற பிரிவினருக்கு வந்து ₹50 வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. நம்ம www.tncasa.in இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த வெப்சைட்டை கொடுத்தோன்னு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதை எப்படி பதிவு பண்ணுறங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுக்கான விண்ணப்ப தேதி வந்து 7/5 முதல் 29/5 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம யூஸர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம இந்த பேஜில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கிறோம். விண்ணப்பதாரரின் பெயர் நம்ம 10th 12th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுத்துக்கணும். மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் பயன்பாட்டில் வச்சிருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஏன்னா எந்த ஒரு குறுஞ்செய்தியும் வந்து இதில் கொடுக்குற மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கு தான் அவங்க வந்து தெரிவிப்பாங்க. அதனால மொபைல் நம்பரும் இன்னும் மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 12th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அப்படி கொடுத்துருங்க. +1 தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா வந்து எஸ் கொடுத்துங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு ஒரு கேபிட்டல், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணோன்னா சேவ்னு கொடுத்தோன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தோன்னா நீங்கள் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜை கிளிக் பண்ணிங்க. இதில் நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதையும் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அதையும் வந்து இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்தோன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் நேம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நேம் ஷோ ஆகும். சிவிக் ஸ்டேட்டஸ் இதில் வந்து நீங்கள் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டியாக பார்த்து எங்கே படிச்சிங்களோ அந்த குடியுரிமை ஸ்டேட்டஸ் வந்து இதில் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து தந்தையின் பெயர் நீங்கள் +2 மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதை கொடுத்துங்க. மதர் நேம் அதேமாதிரி மார்க் ஷீட்டில் இருக்கிறத கொடுத்துங்க. ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பெற்றோரோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துங்க. கம்யூனிகேஷன் நம்பர் வந்து ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துங்க. நேஷனாலிட்டி வந்து இந்தியன். ரிலீஜியன் வந்து நீங்கள் ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமாங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதேமாதிரி நீங்கள் நேம் ஆஃப் த கம்யூனிட்டி வந்துட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதேமாதிரி நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அந்த பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டு ஒன்றா இருந்ததுன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. மொபைல் நம்பர் வந்துட்டு நீங்கள் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஒன்று கண்டிப்பாக ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து செலக்ட் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அரியலூர் அதில் ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அதையும் கொடுத்துங்க. தாலுக்கா வந்து அதையும் செலக்ட் பண்ணிங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு வந்து நீங்கள் அந்த பின்கோடு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன டிஸ்ட்ரிக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், சிறப்பு ஒதுக்கீட்டுக்கான தகவல். சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் நீங்கள் விண்ணப்ப விரும்புகிறீர்களா? எஸ் நேசன் கொடுங்க, நோ. அதேமாதிரி முன்னாள் படை வீரர்கள், ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் தகுதி உடையவர்கள் இவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் வச்சிருக்கீங்க, நேசன் கொடுங்க, இல்லை நோ. மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு வந்து எஸ் நேசன் கொடுங்க, நோ. NCC சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ. மாணவர், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவை சேர்ந்த தமிழர் அதனால் எஸ் இல்லை நோ. வந்து சேவ் அண்ட் கண்டினியூ இதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் ஓப்பன் ஆகும். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், கல்வி உதவித்தொகை பற்றிய தகவல். ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. தந்தையின் தொழில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா டெய்லி வேஜஸாக, ஃபார்மராக இது மாதிரி கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. டெய்லி வேஜஸ்னால் டெய்லி வேஜஸ் கொடுத்துங்க. மதரோட ஆக்குபேஷன் வந்து டெய்லி வேஜஸ், ஃபார்மர், அதர் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணிங்க. ஆனுவல் இன்கம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறதுல என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துங்க. இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் இதை வந்து கொடுக்குறதுனா கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டார் மார்க்கு கொடுத்துருக்கலாம் மேண்டேட்டரி, இல்லைனா வேணாம். இதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துருங்க. அதேமாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதாவது SC, SC, ST கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து 4th ஸ்டெப் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், பயின்ற பள்ளி பற்றிய தகவல்கள். +2 கேட்டகரி எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. அதேமாரி உங்கள் ஸ்கூல் வந்து எந்த சிவிக்கில் வந்து வருதுன்னு செலக்ட் பண்ணி, முனிசிபாலிட்டியாக, வில்லேஜ் பஞ்சாயத்தாக, கார்பரேஷனுங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதேமாரி நீங்கள் அரசு பள்ளியிலோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலோ 6th முதல் 7th வரை படிச்சிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ. இந்த 6thலேருந்து 12th வரைக்கும் உங்கள் ஸ்கூலில் படித்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். 6th வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த பிளாக்கு, என்ன ஸ்கூலு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆகிடும். இல்லை ஒவ்வொரு ஸ்கூல் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா ஒன்றா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 12th நீங்கள் வாங்கின மார்க்கை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் CBSE, ICSE அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற நிரந்தர பதிவு எண் அதை செலக்ட் பண்ணிங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கிற ரோல் நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க. நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து அகாடமிக்காக ஒகேஷனல் குரூப்பாங்கிறத வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. அகாடமிக் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணிங்க. குரூப்பு கோடு வந்து நீங்கள்
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க என்ன படிச்சிருக்கீங்களோ. அதேமாதிரி பயிற்று மொழி தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை செலக்ட் பண்ணிங்க. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் EMIS நம்பர் வந்து இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க. அதேமாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கரெக்டாக அதில் என்ட்ரு பண்ணிங்க. நீங்கள் என்ன அங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து இதில் ஷோ ஆகும். இதில் வந்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிங்க. நிரந்தர பதிவு எண் வந்து 12th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் 1 by 1 வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம காலேஜ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம செலக்ட் பண்ணலாங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபில்ட்ரு ஆப்ஷனுங்க. நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து மேலே வந்து இந்த ஃபில்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக எப்படி சொல்லணும்னா, நீங்கள் இதில் இருக்கிற வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக காலேஜ் ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸாக செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து அரியலூர்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அரியலூரில் இருக்கிற கோர்ஸ் அண்ட் காலேஜ் ஓப்பன் ஆகும். அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜ் அண்ட் கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. சென்னைனா சென்னையை சூஸ் பண்ணிவிட்டு அதில் காலேஜ்லாம் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் 1 by 1 ப்ரியாரிட்டிஸ் வரும். நீங்கள் எது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி. அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி மல்டிபிள் கோர்சஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மல்டிபிள் காலேஜஸ் வந்து மல்டிபிள் டிஸ்ட்ரிக்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது நீங்கள் ஓவரால் ப்ரீவியூ காமிக்கும். நீங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது பேக்கில் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சரி பார்த்துக்கலாம். இந்த ப்ரிவியூங்கிற ஆப்ஷனில் இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் போகலாம். பேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோடு கேட்டகரியில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து சான்றிதழ் பதிவேற்றம். இதில் வந்து சான்றிதழ் பதிவேற்றங்கிற பேஜ் வந்துட்டு 10th மார்க் ஷீட் 11th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் டிசி பெர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடிஷ்னல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக வந்து ரெட் கலர் ஸ்டார் மார்க் கொடுத்துருக்கிறது நம்ம மேண்டேட்ரி. ரிமைனிங் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம், பண்ணாமலே இருக்கலாம். 12th மார்க் ஷீட் வந்துட்டு நம்ம பிஎன்ஜி ஜேபிஜியில் வந்துட்டு 150 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே நம்ம கன்வெர்ட்டட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவோம். அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் 150 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே பண்ணிக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஜேபிஜியில் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே கொடுத்துருணும். கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீஸ் அப்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கான அர்த்தம். நம்ம டவுன்லோட் பண்ண ஃபார்ம் வந்து இது மாதிரி வரும். இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஓவரால் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் ஷோ ஆகும். அதேமாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண சாய்ஸஸ் வந்து நீங்கள் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஃபார்ம்லேயே வந்துடும்.